1947 ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்தியா சுதந்திரம் அடைந்தது. எனினும் ஆங்கிலேய ஆட்சியின் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 படியே அரசு நிர்வாகம் நடத்தப்பட்டது. 1947 ஆண்டு அக்டோபர் 27ஆம் தேதி அரசியல் நிர்ணய சபை இந்திய அரசியல் அமைப்பை உருவாக்க தொடங்கியது. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு பின் 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி இந்திய அரசியலமைப்பு சாசனம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்திய அரசியல் அமைப்பை இறுதி செய்ய பல அமர்வுகள் நடந்தன, பல விவாதங்கள் நடைபெற்றன. டாக்டர் B.R. அம்பேத்கர் இந்த வரைவு குழுவின் தலைவராக இருந்து இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை நெறிப்படுத்தினார். இறுதியாக இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட இந்திய அரசியல் அமைப்பு சாசனத்திற்கு 1950ஆம் ஆண்டு ஜனவரி 24ஆம் தேதி இந்திய நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்தது. இதன் பிறகு 2 நாட்களுக்கு பின் இந்திய அரசியலமைப்பு சாசனம் நடைமுறைக்கு வந்தது. தொடர்ந்து 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் ராஜகோபாலாச்சாரி இந்தியாவை ஜனநாயக குடியரசாக அறிவித்தார். அதன் பின்னர் இந்திய குடியரசின் முதல் குடியரசுத் தலைவராக ராஜேந்திர பிரசாத் பதவியேற்றார். ஆங்கிலேய ஆட்சியின் கீழ் பல ஆண்டு காலமாக அடிமைப்பட்டு கிடந்த பாரத தேசம் 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திரம் பெற்றது. எனினும் 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதிதான் தனித்த இறையாண்மை கொண்ட ஜனநாயக குடியரசாக மலர்ந்தது. 1929ஆம் ஆண்டு லாகூரில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் பூர்ண சுதந்திர தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதன்படி 1930ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதியை முழு சுதந்திர தினமாக கொண்டாடுவதாக அறிவிக்கப்பட்டது. இந்திய தேசிய காங்கிரஸ் அறிவித்த பூர்ணா ஸ்வராஜ் காரணமாக இந்த தேதி குடியரசு தினமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. மக்களாட்சி நடைமுறைக்கு வந்த இந்த நாளையே இந்திய குடியரசு தினமாக கொண்டாடுவதற்கான அதிகாரப்பூர்வ தேதியாக அறிவிக்கப்பட்டது. 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் தேதி இந்தியாவில் முதல் குடியரசு தினம் கொண்டாடப்பட்டது. அதன் பிறகு ஆண்டுதோறும் இதே நாளில் நாடு முழுவதும் இந்தியர்கள் குடியரசு தினத்தை தேசிய உணர்வோடு கொண்டாடி வருகிறார்கள். இந்தியாவின் முதல் குடியரசு தின விழாவின் சிறப்பு விருந்தினராக அப்போதைய இந்தோனேஷிய அதிபர் சுகர்னோ கலந்து கொண்டார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைந்ததை போற்றும் வகையில் இந்த ஆண்டு குடியரசு தினம் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. நாட்டின் ஒற்றுமை மற்றும் தேசபக்தியை மையமாக கொண்டு நாடு முழுவதும் குடியரசு தின நிகழ்ச்சிகள் கொண்டாடப்படுகிறது. புதுடெல்லியில் ராஷ்டிரபதி பவனுக்கு அருகிலுள்ள ரைசினா மலையிலிருந்து கர்தவ்யா பாதையில் இந்தியா கேட்டை கடந்து வரலாற்று சிறப்புமிக்க செங்கோட்டையில் நடைபெறும் அணிவகுப்புதான் குடியரசு தின விழாவின் சிறப்பம்சமாகும். பல்வேறு மாநிலங்களின் பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவின் பாரம்பரியம், கலாச்சாரம் ஆகியவற்றை பிரதிபலிக்கும் வகையில் ஆண்டுதோறும் குடியரசு தின அணிவகுப்பு நடைபெறுகிறது. குடியரசு தின விழாவில் முப்படையினரின் அணிவகுப்பு, இந்தியாவின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வாகனங்களின் அணிவகுப்புகளுடன் பாரம்பரிய கலாச்சார நடன நிகழ்ச்சிகள், முப்படை வீரர்களின் வீரதீர செயல்கள் ஆகியவையும் இடம்பெறுகின்றன. பொற்கால பாரதம் என்ற வகையில் கொண்டாடப்படும் இந்த 75வது குடியரசு தினத்தில் பெற்ற சுதந்திரத்தை பேணி பாதுகாக்கும் வகையில் பாரத தேசத்தை வணங்கி மகிழ்வோம்.